மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கரூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தியாகராஜன் காலை மாலை என இரு வேளைகளிலும் தீவிர பரப்புரை மற்றும் வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் கரூர் ஆண்டாங்கோவில் கிழக்கு ஊராட்சிக்குட்பட்ட பாண்டியன் நகர், சக்தி நகர், மகாத்மா நகர், முத்து நகர், அம்மன் நகர், சரஸ்வதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்ட தியாகராஜன் பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரித்து வருகிறார். அப்போது திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட பல்வேறு மக்கள் நலத் திட்டங்கள், பெண்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை, மாணவர்களுக்கான கல்வி உதவி திட்டங்கள், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்களை எடுத்துரைத்து மீண்டும் திமுக அரசு அமைய ஆதரவு தருமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டார். வழிநெடுகிலும் வேட்பாளருக்கு பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்வில் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் பெருவாரியாக கலந்து கொண்டனர். அன்பு வாக்காளர் பெருமக்களே, நமது தமிழக முதல்வர் சென்ற 5 ஆண்டுகளில் கரூர் மாவட்டத்திற்கு ரூபாய் 5000 கோடி ரூபாய் நலத்திட்டங்கள் வழங்கியுள்ளார்கள். அத்துணை நலத்திட்டங்களையும் கரூர் மாவட்ட மக்களுக்கு பிரத்யேகமாக ஒவ்வொரு பகுதிக்கும் அவரே நேரில் சென்று என்னென்ன தேவைகள், ஒன்று தார் சாலை, சிமெண்ட் சாலை, மின்விளக்கு, கழிப்பட வசதி, சமுதாய கூடம், இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை நமக்கு செயல்படுத்தி காட்டிய செயல் வீரர், தோல்வி என்பதை அறியாத வெற்றி நாயகன் அன்பு தம்பி செந்தில் பாலாஜி அவர்களின் பணியை தொடர்ந்திட எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து எனக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள் அன்பு மக்களே என்று கேட்டு உங்களிடையே வந்துள்ளேன். பேரன்புமிக்க வாக்காளர் பெருமக்களே, தாய்மார்களே, உங்களுக்கெல்லாம் மகளிர் உதவித்தொகை ரூபாய் 1000 ரூபாய் என்று இருந்ததை அடுத்த மாதம் முதல் 2000 உயர்த்தி தந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. மகளிருக்கு விடியல் பயணம் தந்து கட்டணமில்லா பேருந்து வசதிகள் செய்து தந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. பள்ளி செல்லும் சிறார்களுக்கு காலை சிற்றுண்டி 5ஆம் வகுப்பு வரை வழங்கப்படும் என்று இருந்ததை 8ஆம் வகுப்பு வரை உயர்த்தி தந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. மகளிருக்கான சுய உதவி குழுக்களுக்கு மானியத்துடன் 5 லட்சம் ரூபாய் கடன் உதவி வழங்கிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. சென்ற முறை ரூபாய் 3000 தொகுப்பாக பொங்கலுக்கு வழங்கிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. சென்ற முறை உங்களோட வங்கி கணக்குகளில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 5000 வழங்கிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அன்பு மக்களே, இந்த 5000 ரூபாய் பணம் கொடுக்குறப்ப எல்லாரும் சொன்னாங்க, இந்த பணம்லாம் யாரும் வராது, இங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, சும்மா சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்னாங்க. அவங்க மட்டும் சொல்லல, இந்திய திருநாட்டில் உள்ள மற்ற மாநிலங்கள் அனைவரும் இது கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதை செய்து காட்டிய ஒரே முதல்வர் நமது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள். அதற்கு மேல் ஒரு படி மேலே போய் மகளிருக்கென்ற ஒரு சிறப்பு திட்டத்தை 2 நாட்களுக்கு முன்பு அறிவித்தார். அதுதான் ரூபாய் 8000 ரூபாய்க்கான ஒரு கூப்பன் உங்களுக்கு தேர்தல் முடிந்தவுடன் வழங்கப்படும். அந்த ரூபாய் 8000க்கான பொருட்களை, உங்களுக்கு விருப்பப்பட்ட வீட்டு உபயோக பொருட்களை உங்களுக்கு விருப்பமான கடைகளில் நீங்களே அவை கொடுத்து மாற்றிக்கொள்ளலாம். இப்படி எண்ணற்ற திட்டங்களை பள்ளி கல்லூரி மாணவ மாணவியருக்கு லேப்டாப் தந்த சின்னம் உதயசூரியன் சின்னம். கல்லூரி மாணவ மாணவியருக்கு உதவித்தொகை ரூபாய் 1000 இருந்ததை 1500 உயர்த்தி வழங்கிய சின்னம் உதயசூரியன் சின்னம். மாற்றுத்திறனாளிகளுக்கு 1500 ரூபாய் என்று இருந்த உதவித்தொகையை 2500 உயர்த்தி தந்த சின்னம் உதயசூரியன் சின்னம். அன்பு மக்களே, பேரறிஞர் அண்ணா அவர்கள் கண்ட சின்னம், வென்ற சின்னம் உதயசூரியன் சின்னம். அன்பு தம்பி செந்தில் பாலாஜி வென்ற சின்னம் உதயசூரியன் சின்னம். அவரோட பணிகளை தொடர்ந்து செய்ய எனக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் பாதம் தொட்டு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.